நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நம் மாத்திரம் நீங்கிட்ட பாகாலின் தடைகளை எரித்திடுவே. நம் மாத்திரம் நீங்கிட்ட பாகாலின் தடைகளை எரித்திடுவே. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையெடுப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையெடுப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 அசைவாடும் கனவாக்கும் எங்கள் அக்கினி தேவனே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. என்னை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஞான மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றோடு துதிக்கிறவன் சோதரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே என் கழுதையை நீர் மாற்றிக் கொள்ளும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நான் உம்மை சுமந்து கொள்ள என்னை ஆயத்தப்படுத்தும். நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன நாளே? நீங்க என்ன நாளே? குருத்தோலை ஞாயிறு. அல்லேலூயா. பால் சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது ஒரு விசேஷித்த நாள். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமயமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத ஒரு கல்லுக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்வீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்திலே கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவை சந்தையில் ஒரு வாசல் அருகில் கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டி அழுகிறது என்ன என்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவருக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர் அந்த குட்டியை இயேசுவினில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கலைகளை தகுந்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், ஓசன்னா தாவீதின் நாமத்திலே, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் சோற்றிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தில் வருகிற நம்முடைய பிதாவிலே தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது நிறைய டைம்ல நம்ம வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்ன சொன்னாலா என்று சொல்லி ஓசன்னா என்று சொல்லி என்ன பண்ணாலா ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. எத்தனை ஜனங்க? திரளான ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, திரளான ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் எப்பேற்பட்டவர்? ஓசன்னா என்று சொல்லி அவர்களை என்ன பண்ணாங்க? அவங்க ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 11:9 சொல்றாரு, பிதாவாக தேவன் தாவீதின் ராஜ்யத்தை ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிதாவாக தேவனுடைய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். யோவான் 12:13 பார்த்தோம்னா இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அங்கே திரளான ஜனக்கூட்டம், ஏறக்குறைய 3 லட்சம் பேர் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பேருங்க? 3 லட்சம் பேர். யோவான் 12:19 சொல்றாரு, உலகமே அவருக்கு பின் சொல்றதா என்ன பண்ணதா? உலகமே. அல்லேலூயா. அப்போ திரளான ஜனங்கள் உலகமே அவருக்கு பின் சென்று தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா என்று சொன்னா எபிரேய பாஷையில கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும். சங்கீதம் 118:25. சங்கீதம் 118:25. கர்த்தாவே எங்களை ரட்சியும். அல்லேலூயா. ஓசன்னா என்ற எபிரேய பாஷையிலே கர்த்தாவே எங்களை ரட்சியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:10 சொல்றாரு, அவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், அடையாளங்களை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக இருந்த பொழுது 5 அப்பங்கள் 2 மீனை 20,000 பேருக்கு பங்கிட்டு 12 கோடி நிறைய மீதமடித்தார். அல்லேலூயா. கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். குருடர்கள், சப்பானிகள், குஷ்டரோகிகள் இவனை சுகமாக்கினார். அல்லேலூயா. யோவான் 12:17-18 வாசிக்கும் பொழுது லாசரு உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். கரிமான தேவர்களே, இயேசு வருகிறார் என்று எப்படி அவர் மேசையாய் வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். கரிமான தேவர்களே, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருடம் அடிமையாக இருந்தவர்களை மோசே கொண்டு கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு யோசுவாவை கொண்டு கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், இப்பேற்பட்ட ஒவ்வொருவராய் கொண்டு நம்முடைய ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அவர்கள் ரட்சித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ என்ன பண்றாங்கன்னாக்கா 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5-7 வாசிப்பாங்க. 1 சாமுவேல் 8 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எங்களை நியாய விசாரிக்க ஒரு ராஜா ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்கள் செய்தாரு, மனிதர் உயிரோடு எழுப்பினாரு. ஆனா
ஜனங்கள் மனம் திரும்பாமல் போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், எங்களுக்கு நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் என்ன பண்ணாரு? சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். அதன் பிறகு தாவீது, சாலமோன் ஜனங்களை அரசாண்டார்கள். சாலமோன் ராஜ்யத்தில் இரண்டாக பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப பிரிக்கப்பட்ட பொழுது அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நான் பார்ப்போமானால், இஸ்ரவேல் சமாரியாவின் தலைநகரமாகவும் யூதா எருசலேம் தலைநகரமாகவும் இரண்டாக பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலை அசீரிய ராஜா சிறைப்படுத்தினார், யூதாவை நேபுகாத்நேசர் சிறைப்படுத்தினார். சாலமோன் தேவாலயம் இடிக்கப்பட்டது. கோரஸ் மன்னன் பாபிலோனை ஆண்ட பொழுது கிமு 539 வருஷம் புதுப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த வரலாறு தெரியலனாக்கா நாம் என்ன பண்ண முடியாது, இதை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ பார்வோன், அசீரிய ராஜ்யம், பாபிலோனிய ராஜ்யம், மேதிய பெர்சியா ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம் எல்லாம் அழிக்கப்பட்டு போனது. ரோம பிரசிற்கு ஆளுகை வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் மேசியா வருவார், ரோம பேரரசை விழுத்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று சொல்லி ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாசிங்க மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சமயமா சேர்ந்து வந்தபோது எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அல்லேலூயா. அங்கே கழுதையும் குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்படி அவிழ்க்கும் போது அது ஏன் என்று கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு என்ன பண்ணாங்க? 2 பேர் அனுப்பினார். ஆண்டவராக இயேசு தம்முடைய ஊழிய காலத்தில் கூட 2 பேர் தான் அனுப்பினார். அல்லேலூயா. 2 பேர் தான் அனுப்பினார். இங்க 2 சீஷர்களை அனுப்பி நீங்க எதிர்க்கிற கிராமத்துக்கு போங்க. அப்படி போகும்போது அங்க இருவழி சந்தியில என்ன பண்ணிருக்கோம்? ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கோம், அது மாதிரியே கட்டப்பட்டிருக்கணும். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அப்படி யாராவது இல்ல, ஒருவேளை அவருக்கு இன்சார்ஜா இருக்கிற அந்த யாராவது கேட்டாக்கா அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அப்படியே 2 பேரும் போனாங்க. 2 பேர் போயிட்டு என்ன பண்ணாங்க? அதை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். அவிழ்த்து கொண்டு வந்த போது இயேசு அதன் மேல் ஏறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமிலே பவனி வந்தது ஒரு வெற்றி பவனி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ முறை இஸ்ரவேலுக்கு வந்திருக்காரு, ஆனா இந்த முறை வந்தது அவருடைய கடைசி பயணம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ முறை வந்திருக்காரு. வேறு ஆராய்ச்சி சொல்றாங்க, ஏறக்குறைய 40,000 50,000 மைல் தூரம் அவர் நடந்து துணிந்தார் என்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த எருசலேம் பட்டணத்துக்கு வந்தது இந்த பவனி அவருக்கு கடைசி பவனி. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, லக்கை நோக்கிய ஒரு பயணம். அல்லேலூயா, இறுதி பயணம். அல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாய்ப்பு என்று சொல்ல. பிலிப்பியர் நிருபத்தில் சொல்றாரு, நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பிதாவின் தமக்கு கொடுத்த இலக்கை நோக்கி அவர் பயணமாக செல்கிறார். அல்லேலூயா. அவர் பயணமாக செல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த பயணம், இந்த எருசலேமின் பயணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கடைசி பயணம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி இறுதி பயணத்தை அவர் வெற்றிகரமாய் செய்து
அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றது? எதிர்க்கிற கிராமத்துக்கு போங்கள். அல்லேலூயா, போங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். போங்க, புறப்பட்டு போங்க. அங்கு கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எனக்கு அறிவான தேவ பிள்ளையே, ஆண்டவர் பாருங்க கட்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி கரெக்டா சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு இடத்தை குறிப்பிடுறாரு, ஒரு கிராமத்தை குறிப்பிடுறாரு, இருவழி சென்று. அப்ப எல்லாவற்றையும் தேவன் அதை முன் குறித்து இருக்கிறார், அதை முன்னறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அறிவான தேவ பிள்ளையே, எபேசியர் 1:4 வாசித்து பார்க்கும்போது உலக தோற்றத்துக்கு முன்னவே நம்மை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் கர்த்தர் அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. தாயின் கரு உருவாகும் முன்னே தேவன் நம்மை முன்குறித்திருக்கார். எனக்கு அறிவான தேவன், அவர் நம்மை முன் அறிந்திருக்கிறார். நீ யாரு, நீ எப்பேற்பட்டவன் என்பதை அவர் சித்தம் தெளிவாய் இன்றைக்கு அறிந்திருக்கிறார். எனக்கு அறிவான தேவன், அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறபடினால ரோமத்தின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 8:29. முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு அவர் நம்ம முன்குறித்திருக்கிறார். எதிர்க்கிறார்களா? முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு நம்மை முன்குறித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, குமாரன் சாயலுக்கு ஒப்பாததற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், மகிமைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உன்னையும் என்னையும் தேவன் அவர் முன்னறிந்திருக்கிறார். முன்கூட்டியே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினாலே திட்டம் தெளிவுமாய் கர்த்தர் அவரை வழிநடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு முன்கூட்டியே நம்மை குறித்து நம் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே கர்த்தமை யார் என்று அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து எல்லாவற்றும் தன் உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உள்ளங்கையில வரைந்திருக்கிற தேவன் ஒரு நாள் உங்களை பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகள், இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர்களை திக்கற்றவர்களாய் விடார். அல்லேலூயா. எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, அவர் எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறபடினால, நீ யார் என்று அறிந்திருக்கிறபடினால கர்த்தர் உன்னை கொண்டுதான் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதுல கழுதையும் என்ன பண்றாங்க? கட்டி இருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கிறபடினால ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் முன்னேற முடியல. ஏதோ ஒரு நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கட்டெழுக்க போகிறார். அல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட கட்டில வந்திருந்தாலும் சரி, வியாதி கட்டில வந்திருந்தாலும் சரி, மரண கட்டில வந்திருந்தாலும் சரி, ஒரு வழி தரித்திரத்தில் கட்டில வந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கட்டில நீ வந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கட்டெழுக்க போகிறார், உன்னை கட்டெழுக்க போகிறார். எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, எல்லா கட்டுகளும் இன்னைக்கு இயேசு நாமத்தினால அது உடைந்து போகும். அல்லேலூயா. ஏன் சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்றோம். யாருக்கு விரோதமாக? மந்திரமோ இல்ல, நமக்கு விரோதமாக எந்த கட்டுகளும் இல்ல. ஏன்னா என் ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர், நமக்கு முன்பாக அவர் கடந்து செல்கிற இடமான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமில் எருசலேமில் அவர் பவனியார், வெற்றி பவனியார் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, அதை கட்டியிருக்கிறத காண்பீர்கள். அல்லேலூயா. அதை என்ன பண்ணணும்? அவிழ்க்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஜனங்கள் பலவிதமான பிரச்சனை கட்டப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை கொண்டுதான் அந்த கட்டுகளை அவிழ்க்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேர் அவர் கட்டுகளை அவிழ்த்தாரு. அப்போ என்ன? உங்களை கொண்டு என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் சொன்னாரு. அப்ப கர்த்தர் உங்களை கொண்டு அநேக கட்டுகளை உடைக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். காரியமான தேவப்பிள்ளையே, அல்லேலூயா. என்ன பண்ற? கட்டுகள் கட்டை அவிழ்க்கணும். அல்லேலூயா. இப்ப கட்டை அவிழ்த்துட்டாங்க.
ஆழ்துறை நிலவில ஒருவரை எழுதி பிரகாசிக்க கூடாதபடிக்கு ஒருவரை அநேக கட்டளை விழுந்து இருக்கிறியா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒன்று பிரகாசிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எழுதி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையை உதிப்பது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எழுதி பிரகாசிக்கும் பொழுது பிரபுக்கள் ஓடி வருவார்கள், ஜனங்கள் ஓடி வருவார்கள், ஆலயம் நிரம்பும், உன் குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கும் என்று கரிமான தேவர்களே. ஒருவேளை எந்த சூழ்நிலையில் நீ கட்டப்பட்டிருக்கிறார், நீ எந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் கட்டுகளை அவிழ்க்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சங்கீதம் 105:20. ராஜா ஆளனுக்கு அவன் கட்டவிழ்க்க சொன்னார். போதும். ராஜா ஆளனுக்கு கட்டவிழ்க்க சொன்னார். அல்லேலூயா. யோசேப்பு அங்கே கட்டப்பட்டவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ராஜா ஆளனுக்கு கட்டவிழ்க்க சொன்னார். அல்லேலூயா. அவன் கட்டவிழ்க்கப்பட்டவுடனே எழுப்பி பிரகாசிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீ எப்பேற்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு அவரை ஆளை அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆளை அனுப்பி கட்டவிழ்க்க சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு நீ எப்பேற்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் சரி, யோசேப்பின் கட்டியை அவிழ்த்த தேவனே கர்த்தர் இன்றைக்கு உன் கட்டுகளை அவிழ்க்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. யோசேப்பை கட்டுகள் அவிழ்த்து அவனை பிரகாசிக்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் கட்டுகளை அவிழ்த்து கர்த்தர் பிரகாசிக்க இன்றைக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே கட்டப்பட்டவர்களாய் இருந்தார்கள், கட்டப்பட்டவர்களாய் இருந்தார்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு தூதனை அனுப்பி அவர் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. ஒரு வழியை அப்பப்பட்ட சிறைசாலையில் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? ஏதாவது உங்களை சிறைப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும்படியா? இன்றைக்கு பேதுருவிற்கு சீலாவை கர்த்தர் விடுதலை ஆக்குவது போல இன்றைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் விடுதலையாக்கி பெரிய காரியம் செய்வார். அந்த இடம் முழுவதுமாய் அசைந்தது. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அந்த ஒரு பெரிய கேள்வி இருந்தது. கரிமான தேவனுடைய ஒருவரை போகும் சீலாவும் போல இன்றைக்கு கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? பவுலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். அல்லேலூயா. பவுலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். கரிமான தேவனுடைய அதே போல பேரு சிறைசாலையில் பொழுது அவனுக்காக ஜனங்கள் என்ன பண்ண ஊக்கமா ஜெபிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அவன் விடுதலையாக்கப்பட்டான். கரிமான தேவனுடைய அநேக பரிசுத்தவான்கள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கட்டுகளை அவிழ்த்தார். நீ எப்பேற்பட்ட கட்டுகளை இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உன் கட்டுகளை அவிழ்த்து
உன்னை பிரகாசிக்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கருது யாராவது தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ பவுல் வரது எல்லாரும் குதிரை வரதான் வருவாங்க. ஆனா கருது யார் தெரிஞ்சது? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 9:9. மகிழ்ந்து களிகூறு, கெம்பீரி, அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும், அல்லேலூயா, தாழ்மை உள்ளவரும். அப்போ சகரியா தீர்க்கதரிசி கொண்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் கருணையை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் ராஜா வருவார். அவர் எப்பேற்பட்டவர்? அவர் நீதி உள்ளவர். அவர் எப்பேற்பட்டவர்? அவர் ரட்சிக்கிறவர். அவர் எப்பேற்பட்டவர்? அவர் தாழ்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என கரிமான தேவப்பிள்ளையே, அவர் ரட்சிக்கிறவர். அதனால்தான் ஜனங்கள் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும் என்று சொல்லி அந்த ஆர்ப்பரித்தார்கள். என்று கரிமான தேவப்பிள்ளையே, ஏன்னா அவர் ரட்சகர். மத்தேயு 3:21 சொல்கிறது, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. என கரிமான தேவப்பிள்ளையே, அவர் எங்களை ரட்சியும் என்று சொல்லி அங்கே ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஒன்று சாமுவேல் இல்லைங்களா? 1:33. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் சந்ததியில் நிர்மூலமாகாத 1 ராஜாக்கள் 1:33 பாருங்க. யூதராஜ் கழுது பயன்போ தாவீதுராஜ் சொல்லுவது, என் மகனாகிய சாலமோனை கோவில் கழுதுகளை ஏற்றி, அப்போ யூத ராஜாக்களுடைய அந்த என்ன பண்ணுவாங்க? யூத ராஜாக்கள் எல்லாம் கோவில் கழுதுகள் தான் வருவாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? கோவில் கழுது மட்டும் வருவாங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் இன்றைக்கு அந்த யூத கலாச்சாரத்தின்படி அவர் கழுதை மேல ராஜாவாக பவனி வருகிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 1:33. 1 ராஜாக்கள் 1:33. ராஜாவை நோக்கி, என் குமாரனாகிய சாலமோனே, என் கோவில் கழுதின் மேல் ஏற்றி, அல்லேலூயா, கோவில் கழுதின் மேல் ஏற்றி எதற்காக அழைத்து கொண்டு போறாங்க? ராஜாவின் பட்டத்தை சூட்ட. அல்லேலூயா. அப்போ யூத ராஜாக்கள் எல்லாம் கழுது மேலதான் பவனி வருவாங்க. அல்லேலூயா. ஆனா புறஜாதி ராஜாக்கள் எல்லாம் குதிரை மேல ஏறி பவனி வருவாங்க. அப்போ யுத்தத்துக்கு போகும்போது குதிரை, சமாதானத்துக்கு போகும்போது கழுதை. அல்லேலூயா. அப்போ கழுதை அது சமாதானத்தின் சின்னமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இவங்க இன்னைக்கு கழுது மேல வராங்க. ஆனா இன்னொரு வருவது வெள்ளை குதிரை மேல வருவது.
ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற கழுதையை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ முதல்ல பார்த்தோம் முன்னறிந்த கழுதை, இரண்டாவது பார்த்தோம் கட்டப்பட்ட கழுதை, மூன்றாவது மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவரும் ஒரு காலம் நேரிடாத கழுதை போதுங்க. மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை. அப்ப எதை குறிக்கிறதுனாக்கா தூய்மையை குறிக்கிறது. அல்லேலூயா. மனுஷர்கள் யாரு? மாம்சமானவர் இல்லையா? அப்ப மாம்சத்தில் சிந்த, கண்ணில் நீச்ச, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மேல ஏற்றிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றா உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல, நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தூய்மையான வாழ்க்கை வாழும் போதுதான் கர்த்தர் நம்மீது பவனி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை தூய்மை உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வாக்கியவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் தேவனை தரிசிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கல்வியாக இருந்தனாக்கா கர்த்தர் உண்மையிலே பவனி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்க மேலே பவனி வரணும்னாக்கா நீங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை தூய்மை உள்ள வாழ்க்கையாக மாறணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப உங்க மேல ஆண்டவர் என் மேல சவால் வரணும்னாக்கா நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்ற தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி தூய்மையான வாழ்க்கை நாம் வாழும்போதுதான் கர்த்தர் நம்மீது அவர் பவனி வருவார் என்று மனுஷர் ஒருவர் ஏறிடாத கழுதையா நாம் மாறணும். அல்லேலூயா. அப்படி மாறும்போதுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது பவனி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கழுதைக்கு ஆண்டவர் எப்பேற்பட்ட கழுதை கொடுத்தார். கழுதையை தெரிந்து கொண்டாருங்க. ஏன்னா அந்த கழுதையை கொஞ்சம் பேசினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கரிமான தேவனுடைய உலகத்தில் பிரிக்கப்பட்டிருக்கிற நாம் வேறுபட்டு பிரிக்கப்பட்டவர்களால் தூய்மையான வாழ்க்கை, கரைதலையற்ற வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். ஒரு நொடி பொழுது, ஒரு இமைப்பொழுது நாம் வருவமாக்கப்பட்டு அவரோடு கூட வாழ்வோம். கரிமான தேவனுடைய மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்க தெரிந்து கொள்ள அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தம் பிள்ளைகளாக்கும்படி அதிகாரத்தை கொடுத்தார். இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். நீங்க ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. ஏன் நீங்க ஆண்டவருக்கு வேணும்? அவர் சித்தத்தை சுமக்க, அவருடைய வார்த்தையை சுமக்க, அவர் அனாதி தீர்மானத்தை சுமக்க, அவருடைய பாரத்தை சுமக்க, அவருடைய நுகத்தை சுமக்க நீங்க வேணும். அல்லேலூயா. கர்த்தரை தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு வேணும். நீங்க ஆண்டவருக்கு
ஏன் அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போனவன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ரோமர் 10:13-15 முள்ளபடி கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்ளும் யாவரும் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். அப்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும்னா படிக்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்ப அவரை விசுவாசிக்கணும். அவர் விசுவாசித்தா அவரை தொழுது கொள்ள முடியும். அவன் விசுவாசிக்கணும், அவன் கேள்விப்படணும். அவன் கேள்விப்பட்டாதான் விசுவாசிப்பான். அப்ப பிரசங்கிக்கவில்லை என்றால் எப்படி கேள்விப்படும்? நீங்க சுமக்கிறவர்களாய் மாறணும். கர்த்தருடைய சித்தத்தை சுமக்கிறவர்களாய் மாறணும். கர்த்தருடைய சிந்தையை சுமக்கிறவர்களாய் மாறணும். கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவர்களாய் மாறணும். அவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய் மாறணும். யாரை எழுப்புவே யாரின் காரியமாய் போவார்கள். அரிமான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்கு வேணும். எதற்காக வேணும்? 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தை ஊழியத்தை செய்து அவர் விட்டு போன அந்த ஊழியரை தொடர்ந்து நடத்த அன்றைக்கு சீஷர்களை கொண்டு உலகத்தை கலைக்கிறார். இன்றைக்கு நம்மை கொண்டு உலகத்தை கலக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு வேணுங்க. ஏன்னா நீங்க விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் அசாதாரணமானவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் போகிறேன், நான் போனாலும் என்னை விசுவாசிக்கிறேன் என்னதான் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ அவரை விசுவாசிக்கிறேன்னா அவரை விட பெரிய காரியங்களை செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா நடக்கவில்லை. அல்லேலூயா. ஏன்னா விசுவாசித்தா எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். இந்த கரிமான பேருப்பதே இது ஆண்டவருக்கு வேண்டும். அந்த கழுதையா நீங்க மாற முடியுமா? அந்த கழுதையா நீங்க மாறணும்னா நீங்க கிறிஸ்துவின் சிந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கரிமான பேருப்பதே கிறிஸ்துவின் சிந்தனையை நாம் மாற வேண்டும். அவர் சித்தத்தை சுமந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதையே போஜனமாக கொண்டார். அந்த பாரம் நமக்குள்ள வேணும். அப்பதான் ஆண்டவர் உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். உன்னை கொண்டுதான் கர்த்தர் இந்த உலகத்தை கலக்க போகிறார். என கரிமான தேவர்களே, எதற்காக அவர் வெற்றி கொண்டிருந்தது? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற. அல்லேலூயா. தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்ற, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே போஜனம். என கரிமான தேவர்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. ரோம பேரரசு வீழ்த்தி அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் சொல்லி அவர் ராஜாவா வரணும். அவரை எதிர்ப்பார். அவர் ராஜாவா வந்திருந்தாக்கா யூத ராஜ்யம் அவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. என் கரிமான தேவர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை ஏற்றிக்கொண்டு எல்லா ஜனங்களின் பாவங்களை தீர்த்து எல்லா ஜனங்கள் ரட்சிப்புக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ற கரிமான தேவர்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் திருவாதார பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. கொலோசியர் 2:14. கொலோசியர் 2:14. கொலோசியர் 2:14. அல்லேலூயா. பிள்ளைங்க கொலோசியர் 2:14 வாசிங்க பேசுகிறது. நமக்கு எதிரியாகவும் நமக்கு எதிராகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு
வெற்றி சிறந்தார் கரிமான தேவர்களே. இந்த வெற்றி ஒரு தேசத்துக்கு மாத்திரம்தான் இந்த வெற்றி கொண்டு வரும். ஏன்னா அவர் ராஜாவாக அவர் தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு மாத்திரம் அந்த விடுதலை கிடைச்சிருக்கணும். ஆனா இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை தேர்ந்தெடுத்தபடினால உலகம் முழுவதும் அவர் ரட்சிப்பை தந்தார் கரிமான தேவர்களே. அதுதான் வெற்றி. இந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார் கரிமான தேவர்களே. வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 7:9. இவைகளுக்கு பின்பு சகல ஜாதிகளிலும் ஸ்தோத்திரங்களிலும் குருத்தோல்களை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டிகளுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை ஹல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வேறு சிலரது ரட்சிப்பின் மகிமை ஹல்லேலூயா. இன்றைக்கு மகிமை மேலே மகிமை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதைதான் இன்றைக்கு நாம் வெற்றி பவனியாய் கொண்டாட வேண்டும் என்ற கரிமான தேவர்களே. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மென்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்ற கரிமான தேவர்களே. இது வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. நடந்தது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் மகிமையை நாம் கொண்டாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்ற கரிமான தேவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் மகிமை கொண்டாடுவதுதான் மெய்யான வெற்றியின் பவனி என்ற கரிமான தேவர்களே. தயவுசெய்து எல்லாம் எழுந்திருப்போமா? எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. 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 கரிமான தேவர்களே, அவர் முன்னிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கட்டப்பட்ட நம்மை அவர் கட்டமைக்கிற தேவன். ஹல்லேலூயா. 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 இன்றைக்கு கர்த்தர் நம்மை மகிமை மேல் மகிமையாக செய்திருக்கிறார். கர்த்தரின் ரட்சிப்பின் மகிமை இன்றைக்கு நாம் கொண்டாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கரிமான தேவர்களே. ஹல்லேலூயா. எல்லா கரங்களையும் தேவனுடைய நாமத்தில் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. 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 இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா கீதம் பாடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பொழுது மட்டும் ஊழியக்காரர் நீங்கள் சொன்னதை சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தாவே, இந்த ரட்சிப்பின் மகிமையை ஆண்டவரே நாங்கள் ஆர்ப்பரிக்கும்படியாக எங்களை நன்றியுள்ளவர்களாய் மாற்றும்படியாக சொல்லியிருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, மனுஷர் ஒருவரும் எதிராத கழுதையாக நாங்கள் மாறணும் ஐயா. அவருடைய வாழ்க்கையை தூய்மை உள்ளதாக மாறணும். மனம் தூங்குவதற்கு ஏற்ற கனியை நாங்கள் கொடுக்கணும் அப்பா. என்ன இதில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ
இன்னைக்கு இயேசு நாமத்தால் கட்டளிக்கப்படுவதாக முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசு நாமத்தால் உடைக்கப்படுவதாக. கர்த்தாவின் தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னே நீங்க முன்னறிந்தீங்களப்பா, எங்களை அழைத்தீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அப்பா நீங்க சமாதானம் செய்யணுமே, நீங்க பவனி வரணுமே, அப்படிப்பட்ட கல்விகளாய் எங்களை மாற்றுங்க ஐயா, எங்களை மாற்றுங்க. நாம மாத்திரம் மகிழ்ப்படுவதாக. எங்கள் போதுகளையும் அவருடைய குடும்பத்தையும் அதில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்கிறேன். ஆண்டவரே, அவரை கொண்டு செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாக. இன்னும் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி அவருக்குள் இருக்கிற பொக்கிஷங்களை நீர்களுக்கு மரபுகளை வெளிப்படுத்தும்படி அவர் சொல்லியிருக்கிறோம் ஐயா. நாம் மாத்திரம் நம்பிப்படுவதாக. பெரிய காரியம் செய்யும் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தார் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000